ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாம் ஏற்கனவே போன சொல்லியிருக்கோம் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எதுக்கு எப்படிலாம் சாப்பிடலாம். ஆனால் இந்த பீரியட், அதாவது இந்த டைமில், இந்த மாதம், இப்போ அடுத்த மாதம், போன மாதம், இந்த டைமில் இந்த மாதத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாக சாகும். ஏன் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில், அது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லைக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே கொஞ்சம் சேரும். எதனால் மீன் சாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நம்ம நம்மளுக்கு குளிர் நம்ம ஜெர்கின் போட்டுப்போம். ஆனால் ஃபிஷ்ஷை போட்டுக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. ஆனால் கவலையே படாதீங்க, அதுக்கு சொல்யூஷனை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ மூணு மீன் செத்துச்சு. மனசே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் அந்த கடைக்காரங்கிட்ட போய் நானே போய் கேட்டேன், என்ன இப்படி பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன ஒரே ஒரு ரீசன், தண்ணி மாற்றுங்கப்பா, ஹீட்ரு வேணும் அப்படின்னா. ஹீட்ரு எனக்கு ஒன்றுமே பண்ணல. அதாவது சுடு தண்ணி, மிதமான சுடு தண்ணி எடுத்து பாதி டேங்க் வரையும் நிரப்பி அதில் ஃபிஷ்ஷு, அப்புறம் கூல் வாட்டர் போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு ஆக்டிவாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு சாகாமல் இருக்குது. அதனால 8 மாதத்துலேயே ஃபிஷ்ஷு சாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் பீரியட் வாழாது. ஆனால் நம்ம இந்த கண்டுபிடிச்சா அதெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுடு தண்ணி ரெடி. லைட்டாக இப்படி தொட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. வாங்க போய் ஊற்றலாம். கொஞ்சம் மோட்டர் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கைஸ் நம்மளோட டேங்க் செட்டப். பிடிச்சிருந்தா கோல்டு கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன். பாய் பாய்.